ஹலோ ஹாய் மக்களே, நான் உங்கள் அருள் சார். நம்ம இன்றைக்கி என்ன தண்ணி குடிக்க போகிறோம்னா, இந்த செம்பருத்தி இருக்குல்ல, இந்த செம்பருத்தி நல்லா சூடான சுடுதண்ணி இருக்குல்ல, இந்த சூடான சுடுதண்ணியில் செம்பருத்தி இப்படி போட்டு என்கிட்ட நிறைய பூ இருக்குது. இங்கே பாருங்கள், ரெட் கலர் இருக்குது. உள்ளே போட்டோடனே கலர் மாறிட்டானா அங்கே பாருங்கள், தெரியுதா? ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டான கலர் வருது. ஸோ இதில் நல்லா ஒரு 4-5 பூ செம்பருத்தியை போட்டு பாருங்கள். உங்களுக்கு தண்ணி லைட்டாக சேஞ்ச் ஆகுதா? ஸோ ஒயிட் கலரில் இருந்தது, ஒரு கலர் மாறுதா? இந்த செம்பருத்தி உள்ள கலர் மாறும்போது இந்த தண்ணியுடைய கலரும் மாறும். ஸோ இதை லைட்டாக போட்டு நான் ஒரு 6-7 பூ போட்டிருக்கேன், என்கிட்ட இருக்குது. இது கூட ஒரு 4-5 பீஸ் லெமன். ஸோ இங்கே பாருங்கள், கிட்ட வாங்க மிஸ்டர் தம்பி, இங்கே வாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் லெமன் போடுறேன். ஸோ இந்த லெமனும் செம்பருத்தியும் நல்லா சூடான தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஸோ அந்த உங்களுக்கு ஃபுல் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா? ஸோ ஒயிட் கலரில் இருந்தது ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு சுடுதண்ணியில் இந்த லெமனு. ஸோ நீங்கள் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, இல்லை ஹனி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்யூராக குடிங்க, ரொம்ப ஹெல்த்தி, நல்லது. இந்த கண்டினியூவாக குடிங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஸ்ட்ராபெரி சொன்னேன், இந்த மாதிரி. ஸோ எதெல்லாம் ஹெல்த்தியான ட்ரிங்க்கோ அதை குடிங்க, நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடி நிறைய சேட்டை பண்ணிட்டோம், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தண்ணி குடிக்கணும். பார்த்துக்கிங்களா? ஒரு ப்யூர் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, பாய். வேணும்னா குடிங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு மூலிகை தண்ணி மாதிரி லெமனும் செம்பருத்தியும். ஸோ இதை குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் சில பேர் ஐஸ் போட்டு குடிப்பாங்க. ஐஸ் போட்டும் குடிக்கலாம், ஐஸ் இல்லாமல் ஹனி போட்டு சூடாக குடிக்கலாம். ஹெல்த்தி. தேங்க்யூ, பாய்.